வாழ்க்கை சில நேரங்களில் ரொம்ப பாரமா இருக்கா? தீராத கவலைகள், தொடர்ந்து வர்ற கஷ்டங்கள் உங்களை அழுத்திக்கிட்டே இருக்கா? யாரிடம் சொல்றது? இந்தச் சுமையிலிருந்து எப்படி வெளிய வர்றதுன்னு தெரியாம தனியா தவிக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். நம்பிக்கையின் விளிம்பில் நின்று கவலையின் உச்சத்தில் இருந்த ஒரு நபித்தோழருக்கு நம்முடைய உயிருக்கு உயிரான தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்தாங்க. அது அவரோட வாழ்க்கையையே மாத்திப் போட்டுச்சு. அந்த அதிசய துஆ பற்றி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்கப் போறோம். இந்த வார்த்தைகளோட உண்மையான சக்தியை நீங்க உணரும்போது, இன்ஷா அல்லாஹ், உங்க கவலைகள் எல்லாம் பனி மாதிரி உருகிடும். நாம வாழ்ற இந்த வேகமான உலகத்துல கவலை இல்லாதவங்கள பார்க்கிறதே கஷ்டமா இருக்கு. காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி தூங்கப் போற வரைக்கும் ஏதோ ஒரு டென்ஷன், ஒரு பதட்டம், ஒரு பயம் நம்ம கூடவே பயணிக்குது. இப்படி ஒரு சூழல்ல நாம யார்கிட்ட போய் உதவி கேட்போம்? நம்ம பாரத்தை யார்கிட்ட இறக்கி வைப்போம்? பல தடவை மனுஷங்க கிட்ட நம்ம கஷ்டத்தைச் சொல்லும்போது ஆறுதல் கிடைக்கிறதை விட அதுவே புது பிரச்சனைகளுக்கு காரணமாகிடுது. ஆனா நம்மளை படைச்ச, நம்ம ஒவ்வொரு அசைவையும் தெரிஞ்ச, நம்ம இதயத்தோட சத்தத்தை கூட கேட்கிற ஒருத்தன் இருக்கான். அவன்தான் அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, எந்த ஒரு அடியானுக்காவது கவலையோ துக்கமோ ஏற்பட்டால் அவர் இந்த வார்த்தைகளைக் கொண்டு பிரார்த்தித்தால் அல்லாஹ் நிச்சயமாக அவருடைய கவலையை நீக்கி அதற்கு பதிலாக மகிழ்ச்சியை கொடுக்காமல் இருப்பதில்லை. இந்த வார்த்தைகளைக் கேட்ட நபித்தோழர்களுக்கு ஒரே ஆச்சரியம். அவங்க ரொம்ப ஆர்வமா, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த வார்த்தைகளை நாங்க கத்துக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புன்னகையோட, ஆமாம், யார் இதைக் கேட்கிறாரோ அவர் அதை கட்டாயம் கத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க சகோதர சகோதரிகளே, இந்த உம்மத் மேல அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய கருணை. நம்ம கவலைகளை போக்க, நம்ம கண்ணீரை துடைக்க, நம்ம இதயத்துல நிம்மதியை விதைக்க அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா வழிகாட்டியிருக்காங்க. நபித்தோழர்கள் எப்படி ஒரு ஆர்வத்தோட இதை கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ, அதே ஆர்வத்தோட, அதே நம்பிக்கையோட நாமளும் இந்த சக்தி வாய்ந்த துஆ திக்ரை இப்போ கத்துக்குவோம். اللهم إني عبدك وابن عبدك ابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. யா அல்லாஹ், நிச்சயமாக நான் உன் அடிமை, உன் அடிமையின் மகன், உன் அடிமை பெண்ணின் மகன். என் முன் நெற்றி, முடி உன் கைவசமே உள்ளது. என் விஷயத்தில் உன் கட்டளை செல்லுபடியாகும். என் விஷயத்தில் உன் தீர்ப்பு நீதமானது. உனக்குரிய ஒவ்வொரு பெயரைக் கொண்டும் நான் உன்னிடம் கேட்கிறேன். குர்ஆனை என் இதயத்தின் வசந்தமாகவும், என் நெஞ்சின் ஒளியாகவும், என் துக்கத்தை போக்குவதாகவும், என் கவலையை நீக்குவதாகவும் ஆக்குவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி, உங்களுக்கு எப்போ தாங்க முடியாத கவலை, துக்கம், மன அழுத்தம் வருதோ அந்த நேரத்துல ஓதுங்க. தனிமையில 2 ரகத் தொழுதுட்டு கைகளை ஏந்தி முழு மனசோட இந்த வார்த்தைகளோட அர்த்தத்தை உணர்ந்து அல்லாஹ் கிட்ட கேளுங்க. ஒரு தடவை சொன்னா கூட அதோட தாக்கத்தை நீங்க உணர்வீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாக்குறுதியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லாஹ் நிச்சயமாக அவருடைய கவலையை நீக்கி அதற்கு பதிலாக மகிழ்ச்சியை கொடுப்பான். இது ஏதோ ஒரு மனிதர் கொடுக்கிற வாக்குறுதி இல்லை. அல்லாஹ்வின் தூதர், உண்மையாளர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி. இதுல ஒருபோதும் மாற்றம் இருக்காது. இதை ஒருமுறை ஓதிவிட்டு அப்படியே விட்டுடாம உங்க அன்றாட திக்ர்ல ஒன்னா ஆக்கிக்கோங்க. இந்த துஆவை முழு நம்பிக்கையோட ஓதுங்க. அல்லாஹ் உங்க மனசை பார்க்கிறான். அவன் உங்க பிரார்த்தனைய நிச்சயமா கேட்பான். உங்க இதயத்துக்கு நிம்மதியையும் உங்க வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியையும் தருவான். யா அல்லாஹ், இந்த வீடியோவை பார்க்கிற ஒவ்வொருத்தரோட கவலையையும்
கஷ்டத்தையும் நீக்குவாயாக. அவங்க இதயத்துல நிம்மதியையும் குர்ஆனின் ஒளியையும் நிரப்புவாயாக. அவங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் நீயே அழகான ஒரு தீர்வை கொடுப்பாயாக. ஆமீன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள், எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மை நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள், எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள், எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மை நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள், எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. அல்லாஹ்வே, உம்மை நபியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் குடும்பத்தினர் மீதும் உனது அருளைப் பொழிவாயாக. அவர்களுக்கு முழுமையான சாந்தியையும் சமாதானத்தையும் வழங்குவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள், எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. துஆவின் பொருள், எங்களின் இறைவா, இம்மையிலும் நல்லதைத் தருவாயாக, மறுமையிலும் நல்லதைத் தருவாயாக, மேலும் நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாக.